ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்செட் எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் 8th மார்ச் வந்து நடந்தது. ஸோ அதோடைய ஆன்சர் கீ வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆன்சர் கீல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து முரண்பாடுகள் இருக்கு, எது நம்ம சேலஞ்ச் பண்ணலாம், இல்லை எந்த கொஸ்டினுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்க. ஸோ நம்மளுடைய எக்ஸாம் 8th மார்ச் நடந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து மாடரேட் டு டஃப் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ நார்மலாவே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரே ஒரு லைன் கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா, ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சப்போஸ் நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல வரும்போதும், அதே மாரி மேட்ச் த ஃபாலோயிங் மாரி வந்திருக்கு. இல்ல சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி குடுத்து 2, 3 ஸ்டேட்மெண்ட் மாரி எல்லாம் குடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஆன்சர் பண்றதுக்கான டைம் வந்து அதிகமா எடுத்துக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு டைம் கன்சியூமிங் கொஸ்டின் பேப்பரா இருக்கும். ஸோ நார்மலாவே வந்து நம்ம டிஎன் செட் ப்ரிப்பேர் பண்ணும்போது, நம்ம பிராக்டிஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இதுவரைக்கும் வந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் லைனரா இருக்கும், 2 லைனர்ஸா இருக்கும். பட் ஆனா லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸா என்ன பண்றாங்க, நெறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து குடுக்குறாங்க. அப்ப ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஈவன் தோ அது ரொம்ப ஈஸியா இருந்தாலுமே, அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பட் ஆனாலுமே அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். அப்போ ஓவராலா வந்து பார்க்கும்போது, இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு மாடரேட் டூ டஃப் லெவல் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கொஸ்டின் பாருங்களேன். முதல்லலாம் கொஸ்டின் கேட்டா என்ன கேட்டிருப்பாங்க? டாக்ஸ் ரெவென்யூக்கும், டாக்ஸ் ரேட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய கர்வ் எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, அது சிங்கிள் லைன்ல முடிஞ்சிருக்கும். ஆனா, இப்ப எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க? ஒரு அசர்ஷன் ரீசன் மாரி கொடுத்து ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. அசர்ஷன்ங்கிறது ஒரு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். அதுக்கான கரெக்ட்டான ஆன்சர் இதுவா? அப்படிங்கிறது தான் ரீசன். 2யுமே வந்து நீங்க கனெக்ட் பண்ற மாரி இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த 2மே தெரிஞ்சிருக்கணும். லாஃபர் கர்வ்னா என்ன அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, அதனால என்ன இருக்கு? இப்ப டாக்ஸ் ரேட் இன்கிரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ் ஆகுதா? ரெவென்யூ இன்கிரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ் ஆகுதா? இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ட கனெக்ட் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது 2ம் தெரிஞ்சா தான் இந்த கொஸ்டினுக்கு ஈஸியான ஆன்சர் நம்ம குடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கும் டைம் எடுக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு அந்த கான்செப்ட் மேல கிளாரிட்டியும் வந்து தேவைப்படுது. சரிங்களா? அதனால தான் இந்த கொஸ்டின் பேப்பர் மாடரேட் டூ டஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இல்லாம வந்து இந்த டைம் மேட்ச் த ஃபாலோயிங் பேஸ்லயும் அதே மாரி ஒரு லைன் ஒரு சென்டென்ஸ் குடுத்துட்டு 3, 4 ஆப்ஷன் 3, 4 அ ஆப்ஷன்ஸ் குடுத்துட்டு இதுல எது கரெக்ட் அப்படிங்கிற மாரி கேட்கிற மாரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. இன்ஃபாக்ட் வந்து இது வந்து ஒரு லென்த்தி அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஒரு மாடரேட்லி லென்த்தி கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இப்போ நம்ம ஆன்சர் கீக்கு வந்தோம் அப்படின்னா, இதுல ஒரு 2 கொஸ்டின வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். அது என்னன்னா அப்படின்னா, கான்செப்ட் வைஸ்ல ஒரு கொஸ்டினும், அதே மாரி ஃபேக்சுவல் மிஸ்டேக் வைஸ்ல ஒரு கொஸ்டினும் அப்படின்னு 2 கொஸ்டின் நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 11. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? விச் எக்கனாமிக் எஃபெக்ட் டிஸ்கிரைப்ஸ் த பினாமினன் வேர் a decrease in price level increases the real value of money balances அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து எந்த பொருளாதார விலை வந்து விலை குறையும் போது பண மதிப்பு கூடும். அதே மாரி கன்சப்ஷன் நுகர்வு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கும்போது இது ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான ஒரு கொஸ்டின் தான். ஆனா எந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ்ல இதோடைய கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஆப்ஷன் பி உடைய ஆன்சர் இட் ஹாஸ் டு பி பிகு. பிஐஜிஐ பிஐஜிஓயு அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆப்ஷனா இருந்திருக்கணும். ஆனா இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்திருக்கு. இங்கிலீஷ்ல பிக்கு பதிலா ஆர் குடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆனா தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் வெர்ஷன்ல கரெக்ட்டா இருக்கு. அப்போ ஈவன் தமிழ் வெர்ஷன்ல கரெக்ட்டா இருக்கு. அப்போ இங்கிலீஷ் வெர்ஷன்ல அது தப்பா இருக்கு அப்படின்னா, அத நம்ம சேலஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டா, எஸ் அஃப்கோர்ஸ் நம்மனால வந்து பண்ண முடியும். ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து தமிழ் வெர்ஷனே பார்க்க மாட்டாங்க. எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு ஒரு லென்த்தி கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கும்போது, நம்ம உட்கார்ந்து தமிழ் வெர்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். சரிங்களா? அப்ப அந்த சிச்சுவேஷன்ல இந்த ஆப்ஷன்ஸ் இன்கரெக்ட்டா இருக்கு. ஃபேக்சுவலா அதுல வந்து ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்கு அப்படின்னா, தேர் ஆர் சான்சஸ் தட் இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து ஐ மீன் இந்த கொஸ்டினுக்கும் மார்க்ஸ் வந்து குடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். சரிங்களா? இது வந்து ஒரு கொஸ்டின். ஃபாலோட் பை அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 13th கொஸ்டின் த பாராடாக்ஸ் ஆஃப் த்ரிஃப்ட் அப்படிங்கிற கான்செப்ட் மேல இருக்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல நம்ம ஆக்சுவலா வந்து 2 ஆன்சர் எடுத்துக்கலாம். எய்தர் ஆப்ஷன் நம்பர் ஏ எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஆப்ஷன் நம்பர் பி எடுத்துக்கலாம். 2மே வந்து கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பாராடாக்ஸ் ஆஃப் த்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அதாவது சிக்கனத்தின் முரண்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இந்த கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ கோவிட் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கலாம். எக்கானமில நெறைய பேத்துக்கிட்ட காசு இல்ல. எக்கானமி வந்து ரொம்ப டவுன்ல இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல மக்கள் நம்ம கையில இருக்கக்கூடிய பணத்த என்ன பண்ணுவோம்?
நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் சேமிக்கிறதுக்கு தான் பார்ப்போம். ஈவன் கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து மானியம் குடுத்தாலுமே, இல்ல கவர்மெண்ட்டே பணப்புழக்கத்த வந்து இன்கிரீஸ் பண்ணணும்னு சொல்லி காசு குடுத்தாலுமே, மக்கள் நம்மலாம் என்ன பண்ணுவோம்? சேவ் பண்றதுக்கு தான் பார்ப்போம். இப்போ கொரோனா டைம்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்த என்ன பண்ணோம்? அதிகமா செலவு பண்ணாம, ரொம்ப வந்து அ தேவைப்படக்கூடிய விஷயம், ரொம்ப அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டுமே செலவு பண்ணிட்டு, மிச்சத்த வந்து நம்ம சேர்த்து தான் வச்சோம். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஐடியா என்ன? இப்ப வந்து சிச்சுவேஷன் இப்படி இருக்கு. நாளைக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்ப கொரோனா லாக்டவுன் வந்துச்சு. 14 நாள், 21 நாள், 30 நாள் அப்படின்னு சொல்லி அது எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போச்சு. அப்போ நார்மலா ஒரு வீட்ல நம்ம என்ன யோசிப்போம்? சரி இந்த மாசத்துக்கு இருக்கு. இப்ப இது எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டோம்னா, நெக்ஸ்ட் மந்த்க்கு நம்மளுக்கு இல்லாம போச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேமிப்ப வந்து நம்ம அதிகப்படுத்துவோம். சரிங்களா? அப்ப அந்த சேமிப்ப வந்து அதிகப்படுத்தும்போது என்ன ஆகும்? இப்ப நார்மலாவே நம்ம எக்கனாமிக்ஸ்ல ஒரு கான்செப்ட் வந்து சொல்லுவோம். டிஸ்போசபிள் பெர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டிஸ்போசபிள் பெர்சனல் இன்கம் அப்படின்னா, நீங்க டாக்ஸ் கட்டுனது போக, சரிங்களா? அதாவது நம்ம இந்த ஜிஎஸ்டி இது மாரியான வரிகள் கட்டுனது நம்ம டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாம் கட்டுனது போக, நம்ம பொருட்கள வாங்கும்போது ஜிஎஸ்டி கட்டுறோம். அது கணக்குல வராது. ஆனா அதுக்கு முன்னாடி இன்கம் டாக்ஸ் எல்லாம் கட்டுவோம்ல. இப்ப நான் வந்து ஒரு ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, ஒரு ரூ. 1000 நான் வந்து இன்கம் டாக்ஸா கட்டுறேன்னு வச்சுக்கலாம். சோ மிச்சம் வந்து ₹99,000 தான் என் கையில இருக்கக்கூடிய பணம். சோ இந்த டிஸ்போசபிள் பெர்சனல் இன்கத்த நான் என்ன பண்ணுவேன்? என் கையில இருக்கக்கூடிய பணம் டாக்ஸ் கட்டுனது போக மிச்சம் இருக்கக்கூடிய பணத்த என்ன பண்ணுவேன்? ஒண்ணா நான் செலவு செய்வேன். சோ செலவு செய்யும்போது அத நம்ம என்ன சொல்லுவோம்? கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி இல்ல அப்படின்னா அத சேமிப்பேன். இந்த 2 தான் நடக்க போகுது. ஒண்ணா அந்த பணத்த செலவு செய்யணும், இல்லைன்னா சேமிக்கணும். இப்ப நார்மலா ஒரு எக்கானமி வந்து ரொம்ப லோ லெவல்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப கொரோனா மாரியான டைம்லயே அந்த பொருளாதாரத்த வந்து உயர்த்தறக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டிமாண்ட். சரிங்களா? இப்போ டிமாண்ட் அப்படின்னு இப்போ டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு பொருளுடைய டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருளுடைய புரொடக்ஷன் இன்கிரீஸ் ஆகும். சோ புரொடக்ஷன் இன்கிரீஸ் ஆகும்போது, அந்த பொருளுடைய அவுட்புட் இன்கிரீஸ் ஆகும். அவுட்புட் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, அவுட்புட் இஸ் நத்திங் பட் நம்மளுடைய ஜிடிபி. ஜிடிபி இன்கிரீஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும்? நம்மளுடைய பெர் கேப்டா இன்கம் இன்கிரீஸ் ஆகும். நம்மளுடைய வருமானம் இன்கிரீஸ் ஆகும். இதான புரொடக்ஷன் உற்பத்தி இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, உற்பத்தியிலிருந்து வரக்கூடிய அவுட்புட்டும் இன்கிரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்ப அவுட்புட் இன்கிரீஸ் ஆகும்போது வருமானம் இன்கிரீஸ் ஆகும். அப்ப வருமானம் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? கையில அதிகமா வருமானம் இருக்குன்னா, அதிகமா சேமிப்புகள வந்து கொண்டு வர முடியும். இது அந்த சைக்கிள் தான். இது நார்மலா நம்மளுக்கு இருக்கக்கூடிய சைக்கிள். டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா சேவிங்ஸ் அப்படிங்கிறதும் இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு. அதனால தான் கவர்ன்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு சிச்சுவேஷன்ல டிப்ரஷன் ஆகட்டும், இல்ல வந்து பொருளாதாரம் வந்து ரொம்ப அ நெளிவடையக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்லலாம் கவர்ன்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, பணத்த வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. சோ பணத்த இன்ஃப்யூஸ் பண்ணும்போது, பணத்த வந்து பொருளாதாரத்துக்குள்ள எடுத்துட்டு வரும்போது, அது என்ன கிரியேட் பண்ணும்னா, டிமாண்ட் ட்ரிவன் குரோத் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணும். இல்ல கன்சப்ஷன் பேஸ்ட் குரோத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம ஒரு பொருள டிமாண்ட் பண்றது மூலியமா பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது. இல்ல அப்படின்னா, நம்ம பொருள உபயோகிக்கிறது மூலியமா, வாங்குறது மூலியமா பொருளாதாரத்துல அந்த வளர்ச்சிய வந்து நம்ம கொண்டு வரணும். இதுதான் கவர்ன்மென்ட்டோட மெயின் ஐடியா. ஆனா, நம்ம மக்கள் என்ன பண்றோம்? அதிகமா செலவு செய்யாம, அதிகமா பொருட்கள டிமாண்ட் பண்ணாம சேர்த்து வச்சுக்கிறோம். அப்படி சேர்த்து வைக்கும்போது என்ன ஆகும்? இப்ப கவர்ன்மெண்ட் என்ன நெனச்சது? டிமாண்ட் ட்ரிவன் குரோத்த கொண்டு வரலாம்னு நெனச்சது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அத சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும்போது, அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அங்க பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அங்க கிடைக்காது. இப்ப பொருளாதார வளர்ச்சி கிடைக்கல அப்படின்னா, இங்க இடத்துல 2 விஷயங்கள் நடக்கலாம். ஒண்ணு உங்களுக்கு டிமாண்ட் கம்மியா இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஒரு சிம்பிள் சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல டிமாண்ட் வந்து குறைஞ்சிருச்சு. அப்ப டிமாண்ட் குறையும்போது புரொடக்ஷனும் குறையும். நெறைய பிசினஸ் வந்து அவங்களுடைய அவுட்புட்ட கொண்டு வர மாட்டாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. கொரோனா டைம்ல நெறைய கம்பெனிகள் வந்து சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் குளோஸ் ஆச்சு. அப்ப நெறைய பேத்துக்கு அந்த கம்பெனிக்கெல்லாம் குளோஸ் ஆகும்போது என்ன ஆகும்? அதோடைய அவுட்புட் குறையும். அங்க இருக்கக்கூடிய அ ஜிடிபி அப்படிங்கிறது ஓவரால் ஜிடிபி குறையும். அதே மாரி இன்கம் லெவல் அப்படிங்கிறது குறையும். ஸோ டிமாண்ட் குறையும், புரொடக்ஷன் அவுட்புட் குறையும். அதே மாரி இன்கமும் குறையும். ஸோ வருமானம் குறைஞ்சது அப்படின்னா, நம்மளுடைய சேமிப்புகளும் குறையறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சரிங்களா? இது 2 வகையா எடுத்துக்கலாம். எய்தர் ரொம்ப அதிகமா வேலை செஞ்சது, அந்த பாராடாக்ஸ் ஆஃப் த்ரிப் அந்த முரண்பாடு வந்து சிக்கனத்தின் முரண்பாடு ரொம்ப அதிகமா வேலை செஞ்சது அப்படின்னா, சேமிப்புகள் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா, சேமிப்புகளுக்கு மாற்றமே இல்லாத சான்சஸும் இருக்கு. 2மே நடக்கலாம். அது அந்த பொருளாதாரத்துடைய நிலைய பொறுத்தது. இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொருளாதாரமா இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ அந்த இடத்துல இந்த சேமிப்புகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஆனா அந்த பொருளாதாரம் வீக்கான பொருளாதாரமா இருக்கு அப்படின்னா, சேமிப்புகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2மே வந்து நடக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம குவெஸ்டன்ல ஆக்சுவலா இவங்க என்ன ஆன்சர் குடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ குடுத்திருக்காங்க. சோ விச் மீன்ஸ் அவங்க என்ன எடுத்திருக்காங்க, அதாவது நம்மளுக்கு வந்து அவுட்புட் குறையுது, அளவு குறையுது. பட் ஆனா சேமிப்புகள் வந்து மாற்றமே இல்லை அப்படிங்கிறது இவங்க குடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இதோடைய
இதோடைய ஆன்சர் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புக், டொமினிகோ சால்வட்டாரோடைய புக். சரிங்களா? சோ அந்த புக்கோடைய ஒரு கிராஷ் கோர்ஸ், ஒரு அவுட்லைன் மாதிரி ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு, ஸ்கியூமன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஸ்கியூமன்ஸ் ஈஸி அவுட்லைன் அப்படின்னு. சோ அதுல இருந்து எடுத்திருக்காங்க. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் இதோடைய கொஸ்டின்ஸ் இருக்குங்க, பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ்ல இருந்து டைரக்டாவே இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். சோ இதுல பாருங்களேன், இந்த சேவிங்ஸ் stays the same while output decreases. சேவிங்ஸ் இருக்கும், அந்த பொருளாதார சேமிப்புகள் அப்படியே இருக்கு. ஆனா வந்து அவுட்புட் மட்டும் தான் குறையுது அப்படிங்கறதான் இவங்க கொடுத்திருக்காங்க. ஆனால் இது வந்து இப்படியும் நடக்கலாம், இல்ல அவுட்புட் குறையாமையும் போலாம், இல்ல அவுட்புட் வந்து அப்படியே இருக்கலாம். அப்படிங்கறத எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இக்னோவுடைய மெட்டீரியல். சோ இக்னோ மெட்டீரியல்ல மட்டும் இல்லைங்க, மெஜாரிட்டி நிறைய புத்தகங்கள் எடுத்துட்டீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் பேஸ்ல இருக்கக்கூடிய புத்தகங்கள், எஸ்பெஷலி வந்து கினீஷியன் மாடலை வந்து உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய புத்தகங்கள் எதை எடுத்துட்டாலுமே அந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் வரும். அதாவது நம்ம வந்து நிறைய பொருட்களை, பணத்தை வந்து சேமிக்கும் போது இந்தியாவில் இருக்கு, அதாவது ஒரு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மொத்த சேமிப்புகள் ஒன்னா வந்து அப்படியே இருக்கலாம், சேமா இருக்கலாம், இல்ல அப்படின்னா டிக்ரீஸ் ஆகலாம். ரெண்டுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. அது அந்த பொருளாதார நிலையை பொறுத்தது. சோ நம்ம வந்து கண்ணை மூடிட்டு டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கறது மட்டும் சொல்ல முடியாது, இல்ல கண்ணை மூடிட்டு அப்படியே இருக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது. சோ சப்போஸ் இப்போ டிஎன் செட் கொஸ்டின் பேப்பர் இந்த புக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கிறனால அவங்க வந்து ஆப்ஷன் ஏ கொடுத்திருக்காங்க. பட் ஆனா ஆப்ஷன் பி அப்படிங்கிறதும் வரக்கான சான்சஸ் அதிகம். அதனால இந்த கொஸ்டின் நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியும். கான்செப்சுவல் கிளாரிட்டியில இந்த கொஸ்டினை சேலஞ்ச் பண்ண முடியும். சோ இதுக்கு மார்க் தருவாங்களா அப்படின்னு கேட்டா, அது டிஎன் செட்டோடைய அத்தாரிட்டிஸோடைய கையில தான் இருக்கு. சரிங்களா? எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுக்கும்போது இல்ல ஆன்சர் கீஸ் அவங்க கொடுக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். எதர் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்ல அக்செப்ட் பண்ணாம போலாம். அதனால நீங்க வந்து டோட்டல் மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுல வந்து டு த எக்ஸ்டென்ட் பிளஸ் ஆர் மைனஸ் 5 மார்க்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க வந்து 100 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இட் மே கோ அப் டு 105க்கும் போலாம், இல்ல வந்து 95க்கும் போலாம். இட் டிபெண்ட்ஸ். சரிங்களா? சோ அதனால பட் ஆப்ஷன்ஸ் எடுத்துறீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து கரெக்டா இருக்கான சான்சஸ் அதிகம். ஆனா அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற பேசிஸ்ல இருக்கும். நம்ம சைட்ல இருந்து நம்ம இதை சேலஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 13. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் தான் மெஜாரிட்டியா சேலஞ்ச் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். இது இல்லாம ஒரே ஒரு கொஸ்டினுக்கான ஒரு கிளாரிட்டி மட்டும் இங்க கொடுத்துறோம். என்ன அப்படின்னா, இன்டிஃபரன்ஸ் கர்வ் உடைய ஒரு கொஸ்டின். ஸோ இன்டிஃபரன்ஸ் கர்வ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிம்பிளா இங்க வந்து நிறைய பேர் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் அப்படிங்கிறது அது வந்து நார்மல் கர்வ். சரிங்களா? கீழ் நோக்கி சாய்ந்த கர்வ் அப்படிங்கிறது ஒரு நார்மல் கர்வ். ஆனா இதோடைய ஆக்சுவல் ஆன்சர் வந்து எல் ஷேப்ட் கர்வ். ஓகேங்களா? ஆன்சர் கீ கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கீ கரெக்ட் தான். இதுல சேலஞ்ச் எல்லாம் பண்றதுக்கு எதுவும் இல்ல. பட் ஆனா ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் இங்க கொடுக்குறேன், ஏன் வந்து இது வந்து எல் ஷேப் கர்வ் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? சோ இப்போ இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னா என்ன? சோ இப்போ வார்த்தையே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்டிஃபரன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு இது இருந்தாலும் ஓகே, அது இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. சோ ஒருத்தர் நீங்க வந்து ஒரு கடைக்கு வந்து போறீங்க. கடைக்கு போகும்போது 2 ஐட்டம்ஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஐஸ்கிரீமே வாங்குறீங்க. வெண்ணிலா இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு. நீங்க என்ன சொல்வீங்க? எனக்கு வெண்ணிலா இருந்தாலும் ஓகே, ஸ்ட்ராபெரி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப அந்த இடத்துல என்ன, 2ல எது சாப்பிட்டாலுமே உங்களுக்கு அந்த இடத்துல சாட்டிஸ்பாக்சன் வரும். அதே மாதிரிதான் நீங்க வந்து 2 பொருட்களை காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த காம்பினேஷன்ஸ்ல எவ்வளவு இருந்தாலுமே உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் வருது அப்படின்னா, அதை வந்து மேப் பண்ணி காமிக்கக்கூடிய கர்வ் தான் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரே லெவல் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன், ஒரே லெவல் ஆஃப் யூட்டிலிட்டியை காமிக்கக்கூடிய கர்வ் தான் இன்டிஃபரன்ஸ் கர்வ். சரிங்களா? சோ இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கா இருக்கும். சோ எப்பவுமே லெஃப்ட் டு ரைட் வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கா இருக்கும் இன்டிஃபரன்ஸ் கர்வ். இது என்ன அப்படின்னா, ஒரு கூட்டை நீங்க வந்து அதிகமா கன்சியூம் பண்ணும்போது அந்த இன்னொரு கூட்டை கம்மியா கன்சியூம் பண்றீங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து அதிகமா இப்போ என்கிட்ட ₹100 தான் இருக்கு. சரிங்களா? ₹100 தான் இருக்கு. என்னால வந்து ஒரு ₹10க்கு ஒரு ஐஸ்கிரீம் வந்து ஒரு 10 ஐஸ்கிரீம் வாங்க முடியும். அந்த 10ல நான் வந்து ஒரு 5 சாக்லேட் ஃபிளேவர் வாங்கலாம், 5 ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வாங்கலாம். ஓகேங்களா? 5 சாக்லேட், 5 ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வாங்கலாம். சப்போஸ் நான் 6 சாக்லேட் வாங்குறேன் அப்படின்னா 4 ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் தான் வாங்க முடியும். அதே மாதிரி 3 சாக்லேட் வாங்குறேன்னா 7 ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வாங்க முடியும். அப்போ ஒரு விஷயத்த நீங்க அதிகமா கன்சியூம் பண்ண இன்னொரு விஷயமுடைய கன்சப்ஷன் குறைஞ்சிட்டே வரும். அதனால உங்க கர்வ் வந்து நார்மலா டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வா இருக்கும். ஓகேங்களா? சோ பட் ஆனால் ஒரு எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி குட்ஸ்.
ஓகேங்களா? ஸோ காம்ப்ளிமெண்டரி குட்ஸ்னா என்ன? 2 வகையான பொருட்கள் வந்து இருக்கு. ஒண்ணு காம்ப்ளிமெண்டரி குட்ஸ், இன்னொன்னு வந்து சப்ஸ்டிட்யூட் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்ஸ்டிட்யூட் குட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இதற்கு பதிலா அது சாப்பிடுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்டிஃபரன்ஸ் கர்வ் பேசுறதே சப்ஸ்டிடியூஷன் பத்தி தான். எதர் நீங்க வந்து இந்த பொருள் எடுத்துக்கோங்க, எதர் நீங்க சாக்லேட் ஃபிளேவர் எடுத்துக்கோங்க, இல்ல ஸ்ட்ராபெர்ரி ஃபிளேவர் எடுத்துக்கோங்க. ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்த நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி காமிக்கிறீங்க. சப்ஸ்டிட்யூட்டபிலிட்டிய பேசுறது தான் இன்டிஃபரன்ஸ் கர்வ். ஆனா காம்ப்ளிமெண்டரி குட்ஸ் அப்படிங்கிறது 2யுமே ஒண்ணா யூஸ் பண்ணுவீங்க. 2யுமே ஒண்ணா யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வண்டியில போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். பைக்கோ, காரோ எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, அந்த பைக், காருக்கு என்ன யூஸ் பண்ணும்? பெட்ரோல் யூஸ் பண்ணும். ஸோ சப்போஸ் ஒரு ஒரு எக்கானமில பொருளாதாரத்துல கார் அதிகமா விற்பனை ஆகுது அப்படின்னா, அந்த எக்ஸ்டென்ட்க்கு அதிகமா வந்து பெட்ரோலும் டிமாண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும்னு அர்த்தம். சிமிலர்லி உங்களுக்கு வந்து ஷூ வாங்குறீங்க. ஸோ ஷூ வாங்கும்போது ஒரே ஒரு சைடுல இருக்க ஷூ மட்டும் வாங்க முடியா? ஷூவோ, செப்பலோ வாங்குறீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு காலுக்கு மட்டும் போடுறது குடுங்கன்னு வாங்குவீங்களா? 2 காலுக்கு வரும். அது 2ம் காம்ப்ளிமெண்டரி. இது 2ம் ஒண்ணா தான் செயல்படணும், ஒண்ணா தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ அந்த காலத்துலலாம் கிளாசிக் எக்ஸாம்பிள் சொன்னா என்ன சொல்லுவாங்க? நம்ம வந்து இங்க் பென்னும், பென்னும் சொல்லுவாங்க. பென் வாங்குனா இங்க் வாங்கணும். இங்க் அண்ட் பென் ஒரு வீடு கட்டும்போது, அந்த வீட்ல இருக்கக்கூடிய சிமெண்ட்டும், அதே மாரி வீடு கட்டுறதுக்கான கல்லும் ஒரு காம்ப்ளிமெண்டரி கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த காம்ப்ளிமெண்டரி கூட்ஸ 2 வகையா நம்ம சொல்லலாம். 2ன்னு இல்ல. அ அ லைக் ஒரு ஃபர்ஸ்ட் மேஜர் டைப் என்ன பெர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். பெர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ்னா 2ம் ஒண்ணா தான் இருக்கணும். ஷூ மாரி. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஷூ தான். நீங்க லெஃப்ட் சைட்ல ஒரு ஷூ வாங்கும்போது, கண்டிப்பா ரைட் சைட் ஷூவும் வாங்கி தான் ஆகணும். அதான் வந்து பெர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப பெர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட்ஸா இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல சப்ஸ்டிடியூஷன் இருக்கா? இல்ல நான் வந்து 10 ஐட்டம் லெஃப்ட் ஷூ வாங்குறேன். 5 ஐட்டம் தான் ரைட் ஷூ வாங்குறேன். 2ல எது வந்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்ல முடியுமா? இந்த இடத்துல என்னன்னா, லெஃப்ட் ஷூ 1 வாங்குறீங்கன்னா, ரைட் ஷூ 1 வாங்கணும். லெஃப்ட் ஷூ 2 வாங்குறீங்கன்னா, ரைட் சைட் காலுக்கு போடக்கூடிய ஷூவும் 2 வாங்கணும். அப்போ 1 இன்கிரீஸ் ஆகும்போது இன்னொன்னு இன்கிரீஸ் ஆகும். 1 டிக்ரீஸ் ஆகும்போது இன்னொன்னும் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப வந்து என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா இந்த கர்வ் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஐட்டம். இது ஒரு ஐட்டம் வாங்குறீங்கன்னா, இதுவும் ஒரு ஐட்டம் வாங்குவீங்க. இது 2 ஐட்டம் வாங்குறீங்கன்னா, இதுவும் 2 ஐட்டம் வாங்குவீங்க. கூட் ஒய் 3 ஐட்டம் வாங்குறீங்கன்னா, கூட் எக்ஸும் 3 ஐட்டம் வாங்குவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து கர்வ் என்னவா இருக்கும்? கர்வ் வந்து இப்படிதான் போகும். எய்தர் வந்து ஹாரிசான்டலா போலாம், இல்ல வந்து வெர்டிகலா போலாம். அப்படி எல்லா காம்பினேஷன்ஸ் எடுக்கும்போது, அந்த கர்வ் வந்து இப்படி எல் ஷேப்ல குடுக்கும். ஹாரிசான்டல், வெர்டிகலா மாறும்போது, ஒரு ரைட் ஆங்கிள் எல் ஷேப்ல வந்து குடுக்கும். சரிங்களா? சோ இது வந்து ஒரு எக்செப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ நார்மலா இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து இட்ஸ் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் தான். ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு நீங்க மாத்தும்போது, ஒரு ஒரு பொருளுடைய அளவு குறையும். இன்னொரு பொருளுடைய அளவு இன்கிரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ், ஒய் இருக்கு அப்படின்னா, எக்ஸ் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, ஒய் டிக்ரீஸ் ஆகும். அதனால தான் உங்களுக்கு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கா இருக்கு. டிமாண்ட் கர்வ் எப்படி டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்? சிமிலர் டூ தட். ஆனா, இங்க காம்ப்ளிமெண்டரி கூட்ஸ்ல எக்ஸ் இன்கிரீஸ் ஆகும்போது ஒய் இன்கிரீஸ் ஆகும். எக்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது ஒய்யும் டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒரு எல் ஷேப் கர்வ் வந்து குடுக்கும். ஓகேங்களா? சோ அந்த எல் ஷேப் கர்வ் தான் வந்து இங்க குவெஷன்ல வந்து கேட்டிருப்பாங்க. சோ இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து காம்ப்ளிமெண்டரி கூட்ஸ்க்கு என்னவா இருக்கும்? எல் ஷேப்டு கர்வா இருக்கும். ஓகேங்களா? எஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து சில குவெஸ்டன்ஸ் நம்மளுடைய எக்ஸாம் பேப்பர்ல வந்தது. எதுக்கெல்லாம் கிளாரிஃபிகேஷன் வேணுமோ அதெல்லாம் குடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேல ஏதாவது குவெஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணலாம். ஹோப் எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து அ உங்களுக்குள்ளேயே ஒரு மைண்ட் செட் வேண்டாம். ஓகே நான் இவ்ளோ எழுதியிருக்கேன், இவ்ளோ மார்க்ஸ் வந்திருக்கு, எவ்ளோ வரும் அப்படின்னுலாம் பேனிக் ஆக வேண்டாம். ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். இல்ல உங்களுக்கே தெரியுது நான் கொஞ்சம் கம்மியா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அடுத்த நெட்டுக்கு வந்து பிரிப்பேர் பண்ணுங்க. சிமிலர்லி பிரிப்பேர் பண்ணும்போது, இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, இவ்ளோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு அதோட விடாதீங்க. ஏன் தப்பு இருக்கு? அதுல என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அத அனலைஸ் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து நீங்க வந்து நல்லா பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஏதாவது குவெஸ்டன்ஸ் இருந்தா போஸ்ட் பண்ணலாம். Okay, Balu and Raji, welcome to the session.